ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜானல் ஸ்டாப். இன்றைக்கி வீடியோ நான் தேர்ஸ்டேலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தேர்ஸ்டே நான்வெஜ் செஞ்சுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மட்டன் கிரேவி, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முருங்கைக்காய் போட்டு ஒரு மட்டன் கிரேவி, சிக்கன் மசாலா, கொஞ்சம் ஈரல் இருந்தது, ஈரல் ஃப்ரைனா ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரசம். ஒன்று வந்து நார்மல் டொமேட்டோ பெப்பர் ரசம், இன்னொன்று வந்து தேங்காய் பால் ரசம், அதுவும் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். இது சாப்பிட்டுட்டு இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் அண்ட் லஞ்சுக்கு. ஸோ வந்து நம்ம லன்ச் சீக்கிரமாக முடிச்சிட்டோன்னா வந்து வீடு க்ளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் வீடு க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்து வெஜிடேரியன் ஏதாவது சமைச்சிக்கலாம். பிகாஸ் ஆப்வியஸாக நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே சாமிக்கு படைக்கணும். அப்போ வந்து கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வீடை தொடச்சி மாப் போட்டு எல்லாம் முடித்தாச்சு. அண்டு பூஜா பாத்திரமும் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து நான் சப்பாத்தியும் பேபிகார்னில் வந்து கிரேவி மாதிரி பண்ணிடலாம், கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணிடலான்னு. ஸோ ஆப்வியஸாக சப்பாத்தி உங்களுக்கே தெரியும், இதுக்கெலாம் நான் ரெசிபி சொல்லணும்னு அவசியமே இல்லை. மேபி பேபிகார்ன் மசாலாவுக்கு வேணால் நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம லேடிஸ்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து என்னென்ன வேலை நீங்கள் தேர்ஸ்டேவே முடிச்சிருக்கலாம், ஸோ தட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். நான் முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா வீடு க்ளீனிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். அண்ட் வந்து ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் மட்டும் நான் எழுந்திரிச்சிட்டு கிச்சன் க்ளீனிங் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு நைட்டுக்கு வந்து எல்லா பாத்திரமும் கழுவிட்டு கிச்சனை ஒரு ரெடியாக துடைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும்ன்ட்டுன்னு. ஸோ நைட்டு எல்லா பாத்திரமும் நான் விளக்கி வச்சுட்டு தான் எனக்கு காலையில் எழுந்திரிச்சு திரும்ப கிச்சனுக்கு போகும்போது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். இது மெஸ்ஸியாக இருந்தாலே வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி அந்த பேபிகார்ன் கிரேவிக்கு எப்படின்னா, ஜஸ்ட் எண்ணெய் போட்டுட்டு கடுகு தாளிப்புக்கு நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக. இது வறுக்கும் போதே நீங்கள் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வெங்காயம் தக்காளி போடணுமோ போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் 2 பேருங்கிறதுனால நான் 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அண்ட் 2 சின்ன சைஸ் தக்காளி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் பெருசாக இதில் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சம் திக்காக தான் நான் வந்து சாப்பிட போகிறோம். இது ரெண்டும் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு அண்ட் கொஞ்சமாக வந்து டர்மரிக் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து காரம் ஸ்பைசி கம்மியாக போட்டுக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் போட்டுட்டு கட் பண்ண பேபிகார்ன். நான் பேபிகார்ன் வந்து நான் பாயில் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே கட் பண்ணி நான் டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் சேர்த்தாலே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் பை சைட் நான் சப்பாத்தியும் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்படி தான் எங்களோட தேர்ஸ்டே நைட் முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படியே பில்டிங்ஸ் எல்லாமே மறையிற அளவுக்கு அவ்வளோ காற்றாக இருந்தது, அவ்வளோ மழையாக இருந்தது. ஆக்சுவலாக வியூ இங்கேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் முடிஞ்சால் உங்களுக்கு இந்த டைம் லேப்ஸ்லாம் வச்சு காட்டுறேன். அண்ட் எவ்வளோ நேரம் நம்ம வியூவே ரசிச்சிட்ருக்க முடியும். ஸோ அந்த கிச்சன் க்ளீனிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலாக என்கிட்ட வந்து க்ளீனிங் சொல்யூஷன் கிடையாது. ஸோ நான் எப்படி சிம்பிளாக முடிப்பேன்னா, என்கிட்ட விம் சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் முக்கால்வாசி எல்லா க்ரீஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி எடுத்து புழிஞ்சிட்டு நீங்கள் அப்படி தொடச்சிங்கன்னா க்ரீஸ் எல்லாமே போயிடும். ப்ளஸ் அந்த விம் சொல்யூஷனோட ஸ்மெல் போயிடும். கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் கிச்சன் துடைக்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக லைக் டபுள் டைம் வந்து உங்களுக்கு அது நல்லா நீட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இன்றைக்கி நான் வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ஆல்ரெடி பச்சரிசி ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதை அரைச்சிட்டு நான் வந்து கிச்சன்லேயும் வாசல்லையும் நான் கோலம் போடணும். ஃபஸ்ட்டு கிச்சனில் கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் ஹஸ்பண்ட்க்கு லன்ச் நான் வந்து கடகடன்னு பேக் பண்ணிட்டேன். சாம்பார் சாதம், கத்திரிக்காய் பொரியல், கேபேஜ் பொரியல் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நேந்திரம் சிப்ஸ் ஸ்வீட்டாக இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு கொழுக்கட்டைக்காக கொஞ்சமாக பருப்பு நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து சர்க்கரை பாகு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கும்போது நான் கடகடன்னு வந்து வாசலில் கோலம் போட்டுட்டேன். ஸோ தட் அது காயறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் ஹீட்லேயே வச்சுட்டு உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சுக்கோங்க. ஸோ நான் நல்லா கொஞ்சம் பருப்பு மசித்ததுக்கப்புறமா சர்க்கரை பாகை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் 2 ஸ்நாக் ரெசிபிக்காக நான் வச்சுருக்கேன். ஃப்ரைடே அன்றைக்கி நான் வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கும், இதே பூர்ணம் வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு போலி ரொம்ப பிடிக்கும். பருப்பு போலினா, எனக்கு தேங்காய் போலினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு பூரணம் நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுலேயே வந்து 3 ரெசிபீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சுழியமும் இதில் செய்யலான்னு நினச்சேன். எதுக்கு ஆயில் வேஸ்ட் பண்ணிவிட்டு, அதான் போலி செய்கிறோமே அப்படின்ட்டுன்னு. அண்ட் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் ஃப்ளார் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட்டில் வறுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஈரத்தன்மை போயிடும். ஸோ தட் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இட்லி பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சோண்டு நெய் வந்து தடவிட்டு பிடிச்ச கொழுக்கட்டையை வந்து நான் வச்சு ஒரு 10 minutes நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில். எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ண சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி அளவாக நான் செஞ்சுப்பேன். அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளோ சாப்பிடுவேன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்ததை வந்து நான் நெக்ஸ்ட் டே போலி கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சுக்கலான்னு. நீங்கள் தேங்காய் கூட வந்து என்னைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் எங்களுடைய ஆடி வெள்ளி போணுச்சு. அடுத்த நாள் வந்து ஆடிப்பெருக்கு, இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு. நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி நான் போட்டுருவேன். ஆல்மோஸ்ட் வந்துடும் சாட்டர்டே நைட்டே. அண்ட் ஆடிப்பெருக்குக்கு ஆப்வியஸாக சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் அந்த மஞ்சள் கயிறு கட்டுவோம். முடிஞ்சால் நான் அதையும் கவர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் நேற்று வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் கொழுக்கட்டை வச்சு இப்படி தான் சாமிக்கு படைத்தோம். எங்கள் ஆடி வெள்ளி இப்படி தான் போணுச்சு. அண்ட் நைட்டுக்கு வந்து மத்தியானம் சாம்பார் எக்ஸஸாக இருந்ததுனால ரவா தோசை நான் போட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஜானல் ஸ்டாப். டேக் கேர் ஆல். பாய்.